Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு சேப்பாக்கு எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. நிறைய பேர் கோவமாக இருப்பாங்க. அது ஏன்னு தெரியும் இவங்களோட ரைவல்ரினால. ஆல்ரெடி நான் டாப் 6 பேட்ஸ்மேன் டாப் பவுலர்ஸை பற்றி பேசிட்டேன். சிஎஸ்கே ஆர்சிபி ப்ரிவியூன்னு ஒன்று அப்புறம் எடுத்துன்னு வரேன். பர்சன்டேஜ் பிச்சு என்ன பண்ணும், யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஃபேன்ஸை பற்றி பேசிடுவோம். ஏன்னா போன வருஷம் என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஃபேன்ஸு சிஎஸ்கேட்ட ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்சிபி ராத்திரி 12 மணிக்கு மஞ்சள் ஷர்ட் போட்டவங்க சட்டையெல்லாம் போட்டு கிழிச்சு அடித்து உதச்சி இன்னும் அக்லி சீன். ஐ தாட் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிரிங்ஸ் ஃபேன்ஸ் டுகெதர். எல்லோரும் ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ்னே உருவானது. அந்த இடத்துல போய் அவங்களும் இந்தியன், ஆர்சிபி இந்தியன் தான், சிஎஸ்கே இந்தியன் தான். அது போய் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அவங்க. ஆனால் சேப்பாக் ரவுண்ட் என்றைக்குமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். நான் தமிழில் பேசுறதுனால நான் சொல்லலை. எவ்வளவோ உலகத்துக்கு போயிருக்கேன், எவ்வளவோ இதுக்கு போயிருக்கேன். யாரும் இந்த மாதிரிலாம் ஃபேன்ஸ் பிஹேவ் பண்ண எக்ஸப்ட் ஃபுட்பாலில் கிளப்பு டு கிளப்பு நடக்கும். யூரோப்பியன் ஃபுட்பாலில் அவங்களே வெறித்தனமாக அடிச்சுப்பானுங்க, வச்சுப்பானுங்க. அது விடுங்க, அவன் பண்ணுறான். கிரிக்கெட்டில் உலகத்தில் நீங்கள் யாரும், நீங்கள் பாகிஸ்தான் வந்து ஒரு 1990 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு போனாங்க சேப்பாக்கில். அத்தனை க்ரௌடு நின்று ஹை தட்டாங்க. வசீம் அக்ரம் அண்ட் கோக் பாகிஸ்தான் டீம். சயித் அன்வர் மெட்ராஸில் வந்து 194 அடிச்சார் பாகிஸ்தான். க்ரௌட் நின்று கை தட்டுச்சு. அது பேர் தான் ஸ்போர்ட்ஸை ரசிக்கிறவங்கன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு மேட்ச் பார்க்க போகிறவங்களுக்கும் சொல்கிறேன். யார் அந்த வீடியோ பார்ப்பீங்க எனக்கு தெரியல. போகிறீங்களா, மேட்சை ரசிங்க, என்ஜாய் த கேம், அப்ரிஷியேட் த ஒன் ஹூ பிளேஸ் வெல், லெட் த பெட்டர் டீம் வின், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் கேரியர், ஃபேமிலியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட்டு நான் தான் கெத்து, நான் யார் தெரியுமா, அங்கே வா தெரியுமா, ஒரு பைசாக்கு புண்ணியம் கிடையாது. அது அவனுங்க அங்கே அன்றைக்கி பண்ணாங்கன்றதுக்கு நாளைக்கு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பார்க்குற சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி வெறுப்பு உணர்வுல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாரு நான் காட்டுறேன் அதை இதுன்னு. இன்னும் இட்ஸ் நாட் ஒர்த். 20 ஓவர் மேட்ச் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கேம் ஹேஸ் டு மூவ் ஆன். உங்களுக்குலாம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மூளையை ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மேன். கேரியரில் சாதிச்சு காட்டணும்னு மேலே வாங்க. விசால் கப் நம்மதேன்னு அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இந்த வாட்டி கப்பு எங்களுதுங்கன்னா ஜெயிக்கவே இல்லை. ஸோ வாட், நோ ப்ராப்ளம். நியூசிலாந்து கூட தான் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிக்கல. அதுக்கு அந்த க்ரௌடு வந்து நியூசிலாந்து பிளேயர் பற்றி அப்படியே பேசுகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் somebody has to win, somebody has to lose. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னா என்ன? அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே கற்றுக் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸு டேக் திங்ஸ் ஸ்போர்ட்டிவ்லி, டேக் திங்ஸ் ஈஸிலி. நல்லது கெட்டது எதுன்னு நீங்கள் யூ கேன் எவாலுவேட். எங்கள் காலத்தில் ஃபோனுங்க எல்லாமே கிடையாது. உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாவே கையில் இருக்குது. உலகத்தில் என்ன நடக்குது எவ்ரி திங் இன்னும். ஸோ அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், இன்னும் என்ன மாதிரி கல்ச்சர், என்ன மாதிரி சொசைட்டிக்கு போயிட்டுருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. பிட்வீன் த ஃபேன் சொல்கிறேன் நான். ஸோ என்னோடய ரிக்வஸ்ட், பசங்களாம் போங்க, மேட்சை ரசிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், லெட் த பெட்டர் டீம் ஒன். அது யாராக இருந்தால் இருக்கட்டும், சிஎஸ்கே ஜெயிக்கட்டும், ஆர்சிபி, டசன்ட் மேட்டர். ஸ்போர்ட்ஸை ரசிக்கிறவங்க அதுதான் சொல்லிட்டு வரணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தாலே இவங்க ரெண்டு பேருக்கு ரைவல்ரியே கிடையாது. ரைவல்ரின்னா என்ன? ரெண்டு ஈக்குவல் டீம் விளையாடும் போது அது ரைவல்ரி. ரெண்டு வாட்டி அடிக்கடி விளையாடி நெக்கு போதுங்களே, அதுதான் ரைவல்ரி. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே இஸ் அ ரைவல்ரி. பிகாஸ் அவங்களும் 5 கப்பு ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் when it comes to ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே வந்து இது வரைக்கும் 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி 11 தான் ஜெயிச்சிருக்கு. இது எங்கே இந்த ரைவல்ரி ஆகும்? கிளியர் டாமினன்ஸ் பை சென்னை சூப்பர் கிங்ஸ். அதானே இதில் காட்டுது. 21-11 10 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கோம். இந்த ஃபேனுக்குள்ளே ஃபேன் அடிச்சுக்கிறது, வாட் இஸ் த பாயிண்ட்? இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. பஞ்சாப் கிங்ஸுக்கு சிஎஸ்கே 16 ஜெயிச்சிருக்கு, பஞ்சாப் கிங்ஸ் 14 தான் ஜெயிச்சிருக்கு. இதுதான் ரைவல்ரி. ஆனால் அதை பற்றி நம்ம பேசுகிறோமா? பேச மாட்டோம். இது நமக்கு எது கன்வீனியன்ட்டோ, சோஷியல் மீடியா ஒருத்தர் என்ன சொன்னால் அது பிரிண்ட் ஓடுறது. நான் அந்த சப்போர்ட் பண்ணுறேன், நான் யார் பாரு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஜஸ்ட் அவாய்ட் ஆல் திஸ். இப்போ இன்னும் சில ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்தது சில ஸ்டாட்ஸ். இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நடந்த சில இன்ட்ரெஸ்டிங் தொகுப்பு. கடந்த 18 வருஷமாக என்ன நடந்து கடன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின், டோன்ட் ஃபர்கெட் தட். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் தான் கை கொடுக்கும். அது இல்லைன்னா ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டே இருக்குது. எனிவே, இப்போ விஷயத்துக்குள்ளே போகிற ஸ்டார்டிங்லேருந்து வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆர்சிபி பெட் சிஎஸ்கே பை 27 ரன்ஸு. அதனால் அவங்க குவாலிஃபை ஆகி போனாங்க. சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியல பிளே ஆஃப். இட் ஹேப்பன்ஸ். பட் வெரி நெக்ஸ்ட் மேட்ச்சில் எலிமினேட் பை ராஜஸ்தான் ராயல். 4 விக்கெட்டில் தோத்துட்டு வெளில வந்துட்டாங்க ஆர்சிபி. க்ரௌடு எல்லாம் சிஎஸ்கேட்ட ஜெயிக்கும் போது போன வருஷம் அந்த மாதிரி சொன்ன லைட்டை கொஞ்சம் டச் பண்ணிட்டேன் திரும்பவும். க்ரௌடெல்லாம் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹோம் டீம் ஜெயிக்கிறாங்க. அதுக்காக ஒரு ரோலில் போகிறவங்கள போய் அடிக்கிறதுக்கு தே டிட்ன்ட் கிவ் யூ லைசன்ஸ். பிளேயரே சுற்றினாங்க ஃபுல்லாக. ஃபேப் டுப்ளசி, இவ்வளோ ஃபேப் டுப்ளசி சிஎஸ்கேலேருந்து போனவர். இதுன்னு தோனி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஷேக் ஹேண்ட் பண்ண. மோஸ்ட் ப்ராப்ளி அதான் லாஸ்ட் மேட்சாக இருக்கும்னு. எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி வந்தீங்கன்னு ரஜினி மாதிரி சுற்றிட்டு கப்பு ஜெயிக்க முடியல. இதெல்லாம் நடந்தது. அண்ட் அது வெளியில் பயங்கர கலாட்டாவாச்சு. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எப்போயாவது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நடந்துக்கிட்டே இருக்கும். 2009
அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாக் அவுட் விளையாடுறாங்க சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் எவர் நாக் அவுட் கேம் பிட்வீன் தீஸ் டூ. குரூப்ல நிறைய விளையாடுவோம், நாக் அவுட் வருதுல குவாலிஃபயர். அதில் ஜோன்ஸ்பர்க்ல விளையாண்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவில். ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க 6 விக்கெட்டில். சிஎஸ்கே தோத்துட்டாங்க. அண்ட் டீசன்ட் க்ரௌடு வந்தாங்க, மேட்ச் பார்த்தாங்க. அங்கேயும் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தால் இப்போ சொல்கிற பாருங்க, பல நாட்டுக்கு போகிறேன் அவன் எப்படி ரசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எவர் நாக் அவுட் கேம்லேயே ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க 2009. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். சிஎஸ்கேட டாமினன்ஸ் தான் எவ்ரி மேட்ச், இன்க்ளூடிங் 2011 பார்த்தீங்கன்னா குவாலிஃபயரில் 1ல் வந்து சிஎஸ்கே பேட் ஆர்சிபி பை 6 விக்கெட்ஸ் மும்பையில் நடந்தது. ஃபைனலில் சிஎஸ்கே திருப்பி ஆர்சிபியை வந்தது, இன்னொரு குவாலிஃபயர் விளையாடிட்டு. ஃபைனல்லையும் சிஎஸ்கே பேட் ஆர்சிபி பை 58 ரன்ஸ். சென்னையில் நடந்தது. அது சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சு. இந்த மாதிரி விளையாடலாம் எவ்வளோ கப்பு ஜெயிச்சோம். ஃபைனல் 2015 வரேன். குவாலிஃபயர் நம்பர் 2 சிஎஸ்கே பேட் ஆர்சிபி பை 3 விக்கெட்ஸ் ராஞ்சியில் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் தான் அந்த டோர்னமெண்ட் கப்பு ஜெயிச்சாங்க. பட் இது நடந்தது அந்த மேட்ச். 2012 இன்னும் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். விராட் கோலி ஒரு மேட்ச்சில் வந்து லாஸ்ட் 2 ஓவரில் 43 ரன் வேணும். இப்போவே கஷ்டம். நான் சொல்கிறது 2012 13 வருஷம் முன்னாடி 2 ஓவரில் 42 வேணும். எவ்வளோ அடிப்பேன்? 25 30 இந்த எண்ணத்தோடு இருக்கவே கூடாது. அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு டீம் கொடுத்து வருது. கோலி வந்தார் போலிங் போட. அவர் நாட்டில் போலரே இல்லை. வந்தார், எதிர ஆல்பி மோர்கல் 28 ரன் அடிச்சிட்டார் அவர் அந்த ஓவரில். ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்சை. இந்த மாதிரி நல்ல ஞாபகம் இருக்குது. ஆல்பி மோர்கல் 26 ரன் 7 பாலில் 400 ஸ்ட்ரைக் ரேட்டு, 2 4 3 6. 2 ஓவரில் 43 வேணும். அந்த கோலி போட்ட பால்னால டர்னு கீழே இறங்கிச்சு. அது ஒன்று தோத்தாங்களா. இதெல்லாம் குரூப் மேட்சஸ். 2013 வரேன். சிஎஸ்கேக்கு 2 ரன் வேணும் லாஸ்ட் பால் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஜடேஜா தான் க்ரீஸில் இருந்தார். போலர் ஆர்பி சிங் ஆர்சிபிக்கு. ஜடேஜா ஷாட் விளையாண்டாரு, 3rd மேலில் புஷ்டாங்க. லாஸ்ட் பால் 2 ரன் வேணும். புஷ்டோம் ஜாலியாக பார்த்தா ஆர்பி சிங் நோ பால். ஸோ நோ பாலுக்கு 1 ரன், இவங்க கிராஸ் 1 ரன் ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே. விராட் கோலியோட ரியாக்ஷன் பார்க்கணுமா? அப்போ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் நடக்கிற தேடி பாருங்க அது எப்படி இருக்குன்னு. அந்த மேட்ச் 43 ரன் அடிச்சிட்டாங்க 2 ஓவரில். அந்த மேட்ச்சில் ஜடேஜா 38 20 பால்ஸில் 3 4 1 6. மேன் ஆஃப் த மேட்ச் வேறு 190 ஸ்ட்ரைக் இல்லை. 165 தான் எவ்வளோக்கு சேசிங். ரைட். 2018 வருவோம். சிஎஸ்கே ஆர்சிபி 5 விக்கெட்டில் ஜெயிச்சது. ஆர்சிபி 205 அடிச்சுட்டு ஜாலி தான் நம்ம வின்னு அப்படின்னு ஜாலியாக இருந்தாங்க. அப்போ வந்தார்ல நம்ம தலை தோனி, 34 பாலில் 70. சும்மா ஒன்றும் தோனி தூக்கி தலைவலியில் வச்சு கொண்டாடல இவங்கெல்லாம். 34 பாலில் 70. விக்கெட் கீப்பர் கம்மிங் அட் தட் நம்பர். 2018 ஒரு 4 7 6 205 ரன் ஸ்ட்ரைக் ரேட் சொல்கிறேன். லாஸ்ட் ஓவரில் 6 அடிச்சு மேட்சை முடிச்சார். இன்னும் பசுமையாக கண்ணு முன்னாடி நிற்குது அந்த மேட்ச். 2019 வரேன். லாஸ்ட் ஓவரில் 26 ரன் வேணும். ஆச்சா. இப்போ தோனி இருக்கார் க்ரீஸில். ஆர்சிபி 161/7. தோனி இருந்தாருன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். மேட்ச் இஸ் நாட் லாஸ்ட் அன்டில் தோனி கெட்ஸ் அவுட். பிக்சர் அபி பாக்கி மேரே தோஸ்த் அந்த மாதிரி தான். பட் ஹவவர் கிரிக்கெட் இஸ் அ குரூயல் கேம், ஃபன்னி கேம். எவ்ரி டே இஸ் நாட் சண்டே. 4 அடிச்சாரு, 6 அடிச்சாரு, 6 அடிச்சாரு, 2 அடிச்சாரு, 6 அடிச்சாரு. லாஸ்ட் பால் 2 ரன் வேணும். ஷார்துல் டாக்கூர் ரன் அவுட் ஆகிட்டாரு. முடிஞ்சு போச்சு மேட்ச். 1 ரனில் தோத்துட்டோம். தோனி அந்த மேட்ச்சில் 84 நாட் அவுட் ஆஃப் 48 பால்ஸ், 5 4 7 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 175. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மொத்தத்தில் தான் நீங்கள் என்ன நினைக்கலாம், உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாம் பார்க்குறோன்னு அர்த்தம். ஓகே. பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திங்களா. தேங்க்யூ ஸோ மச்.